அத்தியாயம் 4. காட்டை சுற்றி மந்திரக்கட்டு. அழகிய ராஜமங்கலம் கிராமம். பச்சல் பசேலென வளர்ந்து நிற்கும் நெற்கதிர்கள் நிறைந்த வயல்வெளி. ஆங்காங்கே கூரை வீடுகளும் ஓட்டு வீடுகளும் ஓரிரண்டு மாடி வீடுகளும், திரும்பும் இடமெல்லாம் தோட்டங்களும் தோப்புகளும், நீண்டு வளர்ந்த தென்னை மரங்களும் மாமரங்களும் மல்லிகை தோட்டங்களும், பெரிய சிவன் கோவிலில் அந்த கோவில் குளம் என பார்ப்பதற்கு கண்ணிற்கிணைய காட்சிகளை கொண்டது. அப்படிப்பட்ட அழகிய ராஜமங்கலம் வீதியில் மணிமேகலையும் சீதாலட்சுமியும் பேசிக்கொண்டு நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு பலமாக காட்சி அடிக்க துவங்கியது. வானம் கருமேகங்களால் சூழ்ந்து ஓர் பெண்ணின் சிரிப்பு சத்தம் அந்த வீதி எங்கும் ஒலித்தது. அந்த சிரிப்பு சத்தம் கேட்டு பயந்து போய் மணிமேகலையும் சீதாலட்சுமியும் ஓடத் துவங்கினர். இதுவரை நிலவிய அந்த கிராமத்தின் சூழ்நிலை இப்பொழுது மாறி இருப்பதை அந்த கிராம மக்கள் அனைவரும் உணர்ந்து கொண்டனர். மக்கள் அனைவரும் அவர்களின் வீடுகளின் கதவை தாளிட்டு உள்ளே பயத்தில் அமர்ந்திருந்தனர். பல வருடம் கழித்து அந்த கிராமத்தில் இத்தகைய அமானுஷ நிகழ்வுகள் நடக்கிறது. அந்த பெண்ணின் சிரிப்பு சத்தம் கிராமத்தின் அனைத்து மக்களும் கேட்டனர். அவர்களால் பயத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அவ்வப்போது மர்மமான உயிர் பலி அந்த கிராமத்தில் நடந்து கொண்டிருந்தது. அதுவும் அந்த காட்டுப்பகுதியில்தான் நடக்கும். ஆனால் சமீப காலமாய் அந்த கிராமம் அமைதியாகவே இருந்து வருகிறது. அந்த கிராமத்தை சுற்றியுள்ள சத்தியவனக்காடு மற்றும் அந்த காளி கோவில், அதை ஒட்டியுள்ள நீர்வீழ்ச்சி, அவை அனைத்திலும் இருந்த அமானுஷம் 18 வருடமாக அந்த மகா யாகத்தினால் அடக்கி வைக்கப்பட்டிருந்தது. அனைத்து தீய சக்திகளும் சிவன் கோவில் குருவால் செய்யப்பட்ட அந்த யாகத்தின் முடிவில் மந்திரத்தால் கட்டுப்பட்ட காற்றுக்குள்ளே சிறை வைக்கப்பட்டது. 3 நாட்கள் நடந்த அந்த மகா யாகத்தில் தலைமை வகித்தவர் சிவன் கோவில் பெரிய குரு சுந்தர் மகா ஆச்சாரியர். அந்த காற்றுக்குள் எல்லைக்கு மக்கள் யாரும் செல்ல தடை விதித்து அந்த காட்டை சுற்றி 3 ஆழ உயர வேலி போட்டு வைத்துள்ளனர். ஏனெனில் அந்த யாகத்தின் முடிவில் போடப்பட்ட மந்திரக்கட்டு எந்த மனிதர்களால் போக்குவரத்தினாலும் கலைந்துவிடக்கூடாது. எனவேதான் அந்த வேலி போடப்பட்டது. ஊர் மக்கள் யாரும் அந்த காட்டின் எல்லை வரை கூட செல்ல மாட்டார்கள் என்று பயப்படுவார்கள். அந்த யாகம் நல்ல முறையில் நடந்து முடிந்தது. எனவே அந்த ஊரின் சத்தியவன காட்டு கோவில், அருவி என அனைத்தையும் மிகவும் அமைதியாகவே இருந்தது. அந்த காட்டின் மர்மங்கள் அசையாமலும் ஓர் இலை கூட உதிராமலும் ஒரு ஓவியத்தில் காட்சியளிக்கும் இயற்கை படம் போல அந்த காடும் அருவியும் காட்சியளித்தது. ஆனால் இன்று என்னவோ அந்த மரத்திற்கு எல்லாம் உயிர் வந்தது போல பேயாட்டம் ஆடிக்கொண்டு இருந்தது. அந்த காளி கோவிலில் மணியெல்லாம் ஓயாமல் அடித்து கொண்டு இருந்தது. காட்டில் இருக்கும் காய்ந்த இள சருகுகள் காற்றினில் ஊருக்குள் வரை ஈர்க்கப்பட்டு விட்டது. இதையெல்லாம் பார்த்த சீதாலட்சுமியும் அவர்களுடன் வந்த மணிமேகலும் உயிரே நடுங்கியது. மணிமேகலை சீதாலட்சுமியின் கணவன் மகேந்திரனின் உடன் பிறந்த சகோதரி. அண்ணி என்று சீதாலட்சுமி நடுங்கியபடி அழைத்தாள் மணிமேகலை. சொல்லு மணிமேகலை, இங்க என்ன நடக்குது அண்ணி? மந்திரிச்சு கொண்டு வந்த அந்த தாயத்து இப்படி மண்ணுல விழுந்துடுச்சு. அபசகுணமா இருக்கே அண்ணி என்று பீதியில் நடுங்கிய குரலில் சொன்னாள். மணிமேகலை, நம்ம வீட்டுக்கு போலாம், இப்போ இங்க எதுவும் பேச வேண்டாம் என்று பதட்டமாக கூறினார் சீதாலட்சுமி. சரிங்க அண்ணி என்று கூறி மணிமேகலை வேகமாக நடந்தார். அந்த இருவரும் வீட்டை நோக்கி வேகமாக நடக்க துவங்கினர். அந்த கிராமத்தில் இருந்த அனைத்து வீட்டின் கதவுகளும் இழுத்து சாத்தப்பட்டு விட்டது என்பதை இருவரும் பார்த்தனர். அண்ணி, ஜனங்கள் எல்லாம் பயந்து விட்டாங்கள். யாரும் வீட்டு கதவை திறக்கவில்லை என்றாள் மணிமேகலை. அதற்கு சீதாலட்சுமி, ஆமா மணிமேகலை, வேகமாக நட, நம்ம வீட்டுக்கு போலாம். இவ்வளவு மோசமாக காத்து அடிக்குது. இது எல்லாம் அவளோட வேலையாதான் இருக்கும். ஆமாம், அவதான். கடவுளே காப்பாத்துப்பா
என்று என்றவாறு இருவரும் ஓடிக்கொண்டிருக்க, அப்போது எதிரே ஒரு ஜீப் வேகமாக இவர்கள் இருவரும் நோக்கி வந்தது. ஜீப்பில் வந்த மாடசாமி ஜீப்பை நிறுத்திவிட்டு இருவரையும் பார்த்து, மணிமேகலை அக்கா, 2 பேரும் சீக்கிரமாக உள்ளே ஏறுங்கள் என்று ஜீப்பை உட்கார்ந்தபடியே சொன்னார். இருவரும் ஏறி அமர ஜீப்பு சீதாலட்சுமி வீட்டை நோக்கி வேகமாக கிளம்பியது. ராஜமங்கலம் வீதி எங்கும் ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லை. காற்றில் பறக்கும் இலை சருகுகள் தவிர வேற எந்த மனித அசைவும் இல்லை. அக்கா, இங்க என்னதான் நடக்குது? ஒருவேளை அந்த காட்டுக்குள் இருக்கிற மந்திரக்கட்டு விலகிடுச்சா என்று மாடசாமி சீதாலட்சுமியை பார்த்து கேட்டார். இல்ல தம்பி, அப்படி இல்லை, அப்படி இருக்காது என்று படபடப்பாக கூறினார் சீதாலட்சுமி. அப்போ ஏன்கா இப்படியெல்லாம் நடக்குது? அக்கா, இங்க என்னதான் நடக்குது? நம்ம வீட்டில் நல்ல காரியம் நடக்க போற நேரத்துல இது எல்லாம் எனக்கு சரியா படல. அந்த பொண்ணோட சிரிப்பு சத்தம் எனக்கு தெளிவா கேட்டுச்சு என்று ஆவேசமாக கூறினார் மாடசாமி. ஆமா அண்ணி, எனக்கும் கேட்டுச்சு என்று மணிமேகலை தலையை பயத்தில் மேலும் கீழும் அசைத்து கொண்டே கூறினாள். சீதாலட்சுமி இவர்கள் கூறுவதற்கு பதில் அளிக்கவில்லை. அவர் மனம் 18 ஆண்டுகளுக்கு முன் நடந்த நிகழ்வுகளை அசை போட்டு கொண்டு இருந்தது. அன்று அதிகாலை சீதாலட்சுமியின் கணவன் மகேந்திரனை இறுதியாக பார்த்தது அவள் நினைவுகளில் வந்து போனது. மகேந்திரனின் மரணத்திற்கு முன் அவர் கூறியது இன்றளவும் சீதாலட்சுமிக்கு பின்பற்றி வருகிறாள். இவர்களின் குழந்தைகளை வெளியூருக்கு அனுப்ப வேண்டும். அவர்கள் வளர்ந்த பெரியவர்கள் ஆகும் வரை இந்த ஊருக்கு வர விடாமல் பார்த்து கொள்ளவும் என்று அவர் 18 வருடம் முன்பு கூறினார். இதனால்தான் ஏன் எதற்கு என்று யோசிக்காமல் இந்த குழந்தைகளை வெளியூருக்கு அனுப்பி வைத்து விட்டார் சீதாலட்சுமி. அவர் மனதிற்குள், என்னங்க, நீங்க சொன்ன மாதிரி நம்ம பசங்களை வெளியூருக்கு அனுப்பிட்டேன். இத்தனை வருஷம் அவங்க அங்க நல்லா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த ஊருக்கு வராங்க. அவங்க வரப்போற இன்னைக்கு இங்க நடக்கிற சகுனம் ஒன்றும் சரியில்லை. நான் என்ன பண்ணுவேன் என இன்னும் தெரியல என்று புலம்பினார் சீதாலட்சுமி. ஜீப் வேகமாக அந்த பங்களாவின் பெரிய கேட்டை கடந்து உள்ளே நுழைந்தது. மெதுவாக ஜீப்பின் இன்ஜின் நின்றது. மூவரும் ஜீப்பை விட்டு இறங்கி வீட்டின் வாயில்படி வரை நடந்து சென்றனர். வீட்டின் வாயில் படியை தாண்டி உள்ளே நுழைவதற்கு முன் சீதாலட்சுமி இருவரையும் நிற்கும்படி செய்கை செய்தாள். வராந்தாவில் சோமனும் தனலட்சுமியும் அமர்ந்திருந்தனர். திருமணத்திற்கான வேலையை பற்றி இருவரும் பேசிக்கொண்டு வேலையாட்களுக்கும் அவர்கள் செய்ய வேண்டிய அலங்கார வேலையையும் இதர திருமண வேலையையும் கட்டளையிட்டு கொண்டிருந்தனர். சீதாலட்சுமி, மாடசாமி, மணிமேகலை மூவரும் வருவதை பார்த்த தனலட்சுமி எழுந்து நின்று, வாங்க அக்கா, கோவிலுக்கு போய் எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. பூஜை முடிய சாப்பிடாம வெறும் வயித்தோட கோவிலுக்கு போனீங்க. சரி, 3 பேரும் உள்ளே வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கின்றேன் என்று கூறினாள். ஒரு நிமிஷம் நில்லுங்க, யாரும் உள்ளே போகாதீங்க என்றார் சீதாலட்சுமி. அக்கா, என்ன ஆச்சு? கோவிலுக்கு போயிட்டு உள்ள வராம ஏன் அங்கேயே நிக்கிறீங்க என்று ஒன்னும் புரியாமல் வினவினாள் தனலட்சுமி. தனலட்சுமி, நீ உள்ள போய் ஒரு வாளி நிறைய தண்ணி கொண்டு வா. நாங்க 3 பேரும் காலை கழுவின்னு வெளியே போய் இருக்கிற எல்லாரையும் வீட்டுக்கு வரும்போது மஞ்சள் தண்ணீரில் காலை கழுவிட்டு வர சொல்லு. எங்களுக்கு அப்படியே தண்ணீரில் மஞ்சளும் கலந்து கொண்டு வா என்று கட்டளையிட்டார் சீதாலட்சுமி. ஐயோ ஐயோ, கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, எதுக்கு காலை கைவிட்டு உள்ள வரேன்னு சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல, ஏதாவது பிரச்சனையா என்று தனலட்சுமி பதட்டத்தில் கேட்க, தயவு செஞ்சு நான் சொல்றத செய் தனலட்சுமி, சீக்கிரம், நான் எல்லாம் உள்ள வந்து சொல்றேன் என்று கோபப்பட்டார் தனலட்சுமி. சரிக்கா என்றபடி தனலட்சுமி உள்ளே போய் அவர் கேட்ட ஒரு வாளி நீரை மஞ்சளை கலக்கி கொண்டு வந்தார். தனலட்சுமி சீதாலட்சுமியின் உடன் பிறந்த தங்கை. சோமன் மகேந்திரனின் உடன் பிறந்த சகோதரன். அக்கா தங்கை இருவரும் ஒரே வீட்டில் உள்ள அண்ணன் தம்பி இருவரையும் திருமணம் செய்து கொண்டனர். சீதாலட்சுமி மகேந்திரனும் சூர்யா, உமா என 2 குழந்தைகள் உள்ளனர். அதே போல தனலட்சுமியும் சோமனுக்கு தாமரை தான் ஒரே மகள். 18 ஆண்டுகளுக்கு முன்பு மகேந்திரன் தன் ராஜமங்கலத்தில் கிராமத்தில்
ஓர் தலைவராக இருந்தார். மகேந்திரன் குடும்பம்தான் 3-4 தலைமுறைகளாக அந்த ஊரின் தலைமை பொறுப்பை ஏற்று வந்தனர். ஊர் மக்கள் அனைவரும் அந்த குடும்பத்தின் மீது மிகவும் மரியாதை அதிகம். சூர்யா, உமா சிறு வயதை குழந்தைகளாக இருக்கும்போதே மகேந்திரன் மர்மமான முறையில் காலமானார். அவர்களின் மறைவுக்கு பின்னால் அவரின் நண்பன் மணிகண்டன் ஊர் தலைவராக பொறுப்பேற்று இன்று வரை அவரை ராஜமங்கலம் ஊர் தலைவராக இருக்கிறார். மகேந்திரனை இழந்த அந்த குடும்பம் நிலை குலைந்து போனது. மகேந்திரனின் மறைந்த பிறகு அந்த குடும்பத்தின் சூழ்நிலை மொத்தமாக மாறிவிட்டது. இப்போது அந்த குடும்பத்தின் அடுத்த ஆண் வாரிசு சூர்யா தான். சூர்யாவிற்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்பதற்காக மகேந்திரன், சீதாலட்சுமி இருவரும் சூர்யாவை வெளியூருக்கு அனுப்ப முடிவு எடுத்துவிட்டனர். மூவரும் தனலட்சுமி கொண்டு வந்த மஞ்சள் நீரை கால் கழுவிவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தனர். வீட்டிற்குள் நுழைந்த உடனே சீதாலட்சுமி யாரிடமும் நேராக பூஜை அறைக்கு சென்று அங்கு மண்டியிட்டு மனமுருக அழுது வேண்டிக் கொள்ள ஆரம்பித்தார். கடவுளே, இங்கு என்ன நடக்குது? இந்த ஊர்ல மறுபடியும் ஒரு கெட்ட சம்பவம் நடக்கப் போகுதுன்னு எனக்கு அறிகுறி காட்டுது. தயவு செஞ்சு யாருக்கும் ஒன்று ஆகாம பார்த்து கொள்வது உன் பொறுப்பு. என் பையன் சூர்யா, என் பொன் உமா ஊருக்கு வர போறாங்க. அவங்க நல்லபடியா கொண்டு வந்து சேர்க்கணும். கல்யாணம் நடந்து அவங்க இருந்து திரும்பி போற வரைக்கும் இந்த ஊர் அபாஸ்த குணமாக நடக்காம பார்த்துக்குங்க. அவங்க அப்பாவை இழந்த மாதிரி அவங்களையும் இழக்க நான் விரும்பல. உயிர் தானே வேணும். நான் இருக்கிறேன், என்னை எடுத்துக்கோ. இந்த உயிரை என் குடும்பத்தையே விட சொல்லி என கெஞ்சி கேட்கிறேன். நீதான் உதவி செய்யணும் என்று அழத் தொடங்கினார் சீதாலட்சுமி. மணிமேகலை, என்னாச்சு? அக்கா ஏன் இப்படி பண்றாங்க? அழுதுகிட்டு இருக்காங்க, என்னன்னு சொல்லு என்று பதட்டமாக அவள் அருகில் நின்று கொண்டிருந்த மணிமேகலையை பார்த்து கேட்டாள் தனலட்சுமி. இல்லதான் அண்ணி, நாங்க கோவிலுக்கு போயிட்டு திரும்ப வரப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த அதே சூழ்நிலை, காத்து, அதே சிரிப்பு சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் இப்படி அழுறாங்க என்று கூறினாள் மணிமேகலை. மணிமேகலை, என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல. நீங்க 2 பேரும் என்ன பார்த்தீங்க? காத்தடிச்சுங்கிறங்க, அக்கா இப்படி அழுறாங்க என்று புரியாமல் கேட்டாள் தனலட்சுமி. இல்ல அண்ணி, ஊர் இப்போ காலங்காத்தால 9 மணிக்கு கதவை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளாரே உட்கார்ந்திருக்கிறாங்க. என்னன்னு தெரியுமா என்று கண்ணில் ஒருவித பீதியுடன் கேட்டாள் மணிமேகலை. அட கடவுளே, என்னன்னு சொல்லு, எனக்கு பயமா இருக்கிறது என்று பதறினாள் தனலட்சுமி. அண்ணி, அந்த காட்டில் இருந்து சூறாவளி காற்று வந்துடுச்சு. நாங்க கோவிலுக்கு போயிட்டு வெளியே வரும்போது அந்த சுழல் காத்து வேகமாக அடிச்சது. அப்போ அக்கா கையில் வைத்திருந்த மந்திரித்த தாயத்து பிரசாதம் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. சகுனம் ஆயிருச்சு. உடனே ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டது. அது என்று திணறியபடி மேலும் பேசினார் மணிமேகலை. அந்த சிரிப்பு ரொம்ப பயங்கரமாயிருந்தது. இதுவரைக்கும் ஊர்ல இருந்த அமைதி மொத்தமா குலைஞ்சு போச்சு. இதை கேட்ட ஊர் மக்கள் அவங்க வீட்டு கதவை சாத்திக்கிட்டு உள்ளே உட்கார்ந்துருக்காங்க. இந்த மாதிரி தான் அன்னிக்கும் எங்க அண்ணன் என்று மணிமேகலை அழத் துவங்கினார். என்னாச்சு மாடசாமி மாமா, மணிமேகலை சொல்றது உண்மையா என்று கேட்டார் சோமன். ஆமா சோமா, உண்மைதான். நான் காலை தோட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்த வழியில தான் இதெல்லாம் நான் கவனிச்சேன். உடனே கோவிலுக்கு போயிருந்தேன். அக்காவும் மணிமேகலையும் நினைச்சு பார்த்திருந்தேன். வேகமாக கோவிலுக்கு வண்டியே விட்டேன். அங்கிருந்து அவங்க ஜீப்பில் கூட்டிட்டு வந்தேன் என்று மாடசாமி நடந்ததை கூறினார். ஆமாம், இப்போ என்ன பண்றது மாமா? இங்கு என்ன நடக்க போகுது? சூர்யாவும் உமாவும் அவங்க தோழர்களோடு நம்ம ஊருக்கு வருவதாக சொல்றாங்க. அவங்க வர வேண்டாம்னு சொல்லட்டுமா? அப்ப உமா கல்யாணம் என்று குழப்பத்தில் கேட்டார் சோமன். இல்ல சோமா,
அவங்க வரணும். கல்யாணம் எல்லாத்தையும் மேலே ரொம்ப முக்கியமாக நம்ம சூழ்நிலையை எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிட்டு சிவன் கோவிலுக்கு போய் சுந்தர மகா ஆச்சரியரை பார்த்து ஆலோசனை கேட்டு ரொம்ப கவனமா பண்ணணும் என்றார் மாடசாமி. ஆனா மாமா, இப்ப சூர்யா கிளம்பிட்டான், உமாவும் பாதி வயல வந்துட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றது? நம்மளுக்கு நேரமே இல்லை, பிள்ளைங்களை வரக்கூடாதுன்னு தடுக்கணாமா என்றார் சோமன். அப்போது அதை நம்ம சீக்கிரமா செய்யணும், சீக்கிரமா அவங்க வர வேண்டாம்னு அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லி தடுக்கணும். இல்லை இல்லை, எல்லோரும் இங்க வந்துடுவாங்க என்று மட்டும் இங்க வந்துட்டாங்க, எல்லாமே மோசமாகிடும் கடவுளே என்று புலம்பினார் தனலட்சுமி. என்ன செய்வது என்று தெரியாமல் அனைவரும் குழப்பத்தில் ஒவ்வொருவர் முகத்தையும் பார்த்து கொண்டிருந்தனர். நிலைமை தனலட்சுமியின் கைபேசி சத்தம் போட்டியது. தனலட்சுமியை பார்த்தனர். அதே நேரத்தில் ராஜமங்கலம் கிராமத்தின் ஓர் வீட்டின் பின்புறம் மறைவாக போட்டிருக்கும் சிறிய குடிசையில் ஒரு வயதானவர் சிரிக்க துவங்கினார். நான் நினைச்சது நடக்க போகுது, எல்லாம் ஆரம்பிக்க போகுது. வர வேண்டியவங்க எல்லோரும் வருவாங்க. எல்லோரும் சீக்கிரமா வாங்க, எல்லோரும் சீக்கிரமா வாங்க. மோகினி, மர்மம்